ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷன் பாசிபிள். நம்ம சேனலில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரே கல்லில் 10 மாங்காய் எப்படி அடிக்கிறன்றது தான். என்னடா அது 10 மாங்கான்னு கேட்குறீங்களா? ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சு பார்த்துருப்போம், ஏன் 5 மாங்காய் கூட அடிச்சு பார்த்துருப்போம். ஆனால் 10 மாங்காய் எப்படி அடிக்கிறதுன்றது தான் இப்போ நான் காட்ட போகிறேன். இப்போ நான் அடிக்க போகிறது கல் இல்லைங்க. ஒரு காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல 10 விதமான நன்மைகளை எப்படி பெறலான்றது தான் பார்க்க போகிறேன். அப்படி என்ன காயின்னு கேட்குறீங்களா? அதுதான் நம்ம நெல்லிக்காங்க. இந்த நெல்லிக்காய் வச்சு நம்ம உடம்புல 10 விதமான நன்மைகள் நம்ம அடையிறன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன நன்மைகள்ன்றது தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காயில் பெக்டின் சொல்லக்கூடிய ஒரு ஃபைபர் இருக்குங்க. இந்த ஃபைபர் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதில் இருக்கிற சுகர் அளவு ரத்தத்தில் கலக்கிற விதத்தை குறைக்குது. உதாரணமா சுகர் ஸ்பைக்குன்னு சொல்லக்கூடிய ஒரேடியா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு ஏத்தாம படிப்படியா ஏத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இதனால கூட நம்ம உடம்புல இன்சுலின் சென்சிட்டிவ் ஏற்பட்டு சுகர் அளவு கம்மியாகிறதுக்கும் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ரெண்டாவது, இந்த நெல்லிக்கால விட்டமின் சி சப்போர்ட் அதிகமா இருக்குங்க. இது நம்ம உடம்புல குறிப்பா நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இதனால நம்ம சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கும் படிப்படியா அதுல இருந்து வெளியே வரதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. மூணாவது, இந்த நெல்லிக்கால ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி போன்ற ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால டயபெட்டிக் அப்புறம் வர நோய்களான ஹார்ட் டிசீஸ், கேன்சர், கிட்னி போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. குறிப்பாக இந்த நெல்லிக்காவை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரனால 3 மாதத்துக்கு ஒரு டைம் எடுக்கிற பிளட் டெஸ்டான HbA1c என்ற பிளட் டெஸ்ட்டில் அந்த அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. அது இல்லாமல் இந்த நெல்லிக்காயில் குரோமியம், விட்டமின் சி சப்போர்ட் இருக்கிறனால இன்சுலின் சென்சிட்டிவ், அதாவது இன்சுலினோட அளவு தரமான இன்சுலினை உற்பத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நன்மை. அதனால இந்த நெல்லிக்காவை டெய்லியும் சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல குறிப்பாக ரத்த சோகை சொல்லக்கூடிய அனிமியா எப்படி சரி பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். அனிமியான்றது ஒரு இரும்பு சத்து குறைபாடு உள்ள நோயின்றது நம்ம பார்த்துருக்கோம். நம்ம உடம்புல குறிப்பாக நம்ம உணவு மூலமாக கிடைக்கிற இரும்பு சத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு விட்டமின் சி சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுதுங்க. இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி தாங்க அதிகமாக இருக்குது. அதனால நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெண்டாவது நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிடறதுனால நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றிடலாங்க. நம்ம உடம்புல இருக்க குறிப்பா நம்ம ரத்தத்துல இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுனால நம்ம உடம்புல இருக்க கோடிக்கணக்கான செல்களுக்கு தேவையான எனர்ஜியா இருக்கட்டும், சத்துக்களா இருக்கட்டும் ஈஸியா கிடைக்குது. இதனால கூட நம்ம அனிமியா சரி பண்ணிக்கலாம். மேலும் இந்த நெல்லிக்காயில விட்டமின் சி கூட இரும்பு சத்தும் இருக்கு, ஃபோலிக் ஆசிட் சத்தும் இருக்கு, பி விட்டமின் சத்தும் இருக்குங்க. இதுவும் கூட நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் உற்பத்திக்கும் ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. குறிப்பா அனிமியால இருந்து வெளியே வரணும்னா நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலம் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. இந்த விட்டமின் சி தாங்க நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது இல்லாம இந்த நெல்லிக்கால ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம உடம்புல ஏற்பட்ட ஃப்ரீ ரெடிக்கல் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்றது மூலமா கூட நம்ம அனிமியால இருந்து சீக்கிரம் வெளியே வரதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. நம்ம மூணாவதா இந்த நெல்லிக்காய் சாப்பிடறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு எப்படி கண்ட்ரோல் பண்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா இந்த நெல்லிக்கால ஃபிளவனாய்டு மற்றும் பாலிஃபினோல் போன்ற சத்துக்கள் நம்ம கல்லீரல்ல LDL சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு உற்பத்தியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அது போல இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால நம்ம கல்லீரல்ல நல்ல கொழுப்புன்னு சொல்லக்கூடிய HDL கொழுப்பை உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. மூணாவது, இந்த நெல்லிக்கால பெக்டின்ன்ற நார்ச்சத்து இருக்கிறதுனால உணவு மூலியமா நம்ம உடம்புல ஏற்படுற கொழுப்போட அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. நாலாவது, இந்த நெல்லிக்காய் சாப்பிடறதுனால நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை நம்ம வெளியேற்றலாங்க. நம்ம கழிவுகளை வெளியேற்றிட்டா நம்ம லிவர் ஆரோக்கியமா இருக்கும். லிவர் ஆரோக்கியமா இருந்தாவே நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அஞ்சாவது, இந்த நெல்லிக்கால ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய LDLோட உற்பத்தி அதிகமாயிடும். அதனால இதுவும் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதனால இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டு நம்ம உடம்புல இருக்க கொழுப்பை குறைச்சிக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னா, இந்த நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிடறதுனால நம்மளோட லிவரோட ஆரோக்கியத்தை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், குறிப்பா ஃபேட்டி லிவரை எப்படி சரி பண்ணலான்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். நம்ம உடம்புல எப்பெல்லாம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏற்படுதோ அப்பெல்லாம் நம்ம லிவர்ல இருக்க செல்கள் வந்து பாதிக்கப்படுதுங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி போன்ற தன்மைகள் இருக்கிறதுனால இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்றது மூலமா நம்ம லிவர் செல்களை புதுப்பிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஃபேட்டி லிவர்ன்றது ஒரு இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல் பண்றது மூலமா கூட நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டி லிவரை கண்ட்ரோல் பண்ணி அதுல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. மூணாவது, அந்த நெல்லிக்கால விட்டமின் சி அதிகமா இருக்குங்க. விட்டமின் சி வந்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நம்ம உடம்புல கழிவுகளை வெளியேற்றிட்டா, குறிப்பா கல்லீரல் இருக்கிற கழிவுகள் வெளியேற்றிட்டா நம்ம லிவர் ஆரோக்கியமாயிடும், ஃபேட்டி லிவரும் கொஞ்சம் படிப்படியா குறைஞ்சிருங்க. மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா, இந்த நெல்லிக்கால ஹெப்படோ ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய லிவரை ஆரோக்கியமா பார்த்துக்கூடிய மருத்துவ தன்மை கொண்ட பொருள் இருக்கிறதுனால நம்ம லிவர் ஆரோக்கியமா வச்சுட்டு இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிடறதுனால இதுல இருக்க பெக்டின்ற ஃபைபர் உணவு மூலமா வர கொழுப்பை நம்ம உடம்புல குறைச்சி ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருந்து நம்ம வெளியே வரதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். கண்டிப்பா ஃபேட்டி லிவர் இருக்கும், டெய்லி இந்த நெல்லிக்காய் சாப்பிடுங்க. ஈஸியா ஃபேட்டி லிவர் பிரச்சனைல இருந்து ஆரோக்கியமான லிவர் வரதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்.
அடுத்ததா இந்த நெல்லிக்காவை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல பிபி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தான் பார்க்க போறோம். இந்த நெல்லிக்காயில விட்டமின் சி அதிகமா இருக்கனால நம்ம உடம்புல இருக்க ரத்த நாளங்களை ஆரோக்கியமா பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ரத்த நாளங்கள் ஆரோக்கியமா இருந்தா ரத்த நாளங்கள் வழியா போற ரத்த ஃப்ளோ, அதாவது ரத்த ஓட்டம் வந்து நார்மலா இருந்தாவே நம்ம பிபியை கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. இந்த நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்றதுனால நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதாவது ரத்தத்துல நைட்ரிக் ஆக்சைடு தேவையான அளவு இருந்தாவே நம்ம பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. மேலும் இந்த நெல்லிக்காயில ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால நம்ம ரத்த நாளங்களில் ஏற்படுற டேமேஜை சரி பண்றது மூலமா கூட நம்ம பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. இந்த நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்ம ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. ஏன்னா கொலஸ்ட்ரால் அதிகமானா கூட நம்மளுக்கு பிபியை உருவாக்குதுங்க. மிக முக்கியமா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லக்கூடிய கார்டிசோல் நம்ம உடம்புல அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிபியை உருவாக்குதுங்க. இந்த கார்டிசோல் அளவை குறைக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ பிபி பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த நெல்லிக்காய் சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த நெல்லிக்காய் தொடர்ந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஏற்பட்ட உடல் பருமனை எப்படி சரி பண்றதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா இருக்கிறது என்னன்னா, இந்த நெல்லிக்காயில பெக்டின் என்ற ஃபைபர் இருக்குங்க. இந்த ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல உணவு மூலியமா கிடைக்கிற கொழுப்பை குறைக்கிறதுனால நம்ம உடல் பருமனை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாங்க. ரெண்டாவது, இந்த நெல்லிக்காயில செல்லுலோஸ் என்ற இன்சால்யூபிள் ஃபைபர் இருக்குங்க. இந்த ஃபைபர் வந்து கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணுதுங்க. நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாம இருந்தாவே நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை ஈஸியா வெளியே போயிடும், நம்மளும் உடல் பருமனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. மூணாவது, இந்த நெல்லிக்காயில இருக்க ஃபைபர் வந்து நம்மளுக்கு பசி உணர்வை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. பசி உணர்வு கண்ட்ரோல் ஆனாவே நம்ம தேவையில்லாத உணவு சாப்பிட போறதுல தேவையில்லாத உணவு சாப்பிட்றதுனால தான் நம்ம உடம்புக்கு ஒபேசிட்டி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய. நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியே தரும் மூலமா கூட நம்ம உடம்புல இருக்க ஒபேசிட்டி அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஃபைனலா இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. ஃபேட் மெட்டபாலிசம் கரெக்டா இருந்தாவே நம்ம உடம்புல கொழுப்பு சேராம ஒபேசிட்டி அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுடைய சிறுநீரகம் சொல்லக்கூடிய கிட்னியோட ஆரோக்கியம் எப்படி மேம்படுதுன்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த நெல்லிக்காயில டைலூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது சிறுநீர் பெருக்கி தன்மை இருக்கிறதுனால நம்ம சிறுநீரக பகுதியில் ஏற்பட்ட தொட்டுகள் ஏற்படாம பாதுகாத்துக்கலாங்க. ரெண்டாவது, இது சுகர் லெவல்ல கண்ட்ரோல் பண்றதுனால டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வர கிட்னி ப்ராப்ளத்தையும் சரி பண்ணிக்கலாங்க. மூணாவது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோனால தான் நம்ம கிட்னி பாதிக்கப்படுதுங்க. ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த விட்டமின் சி சப்போர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றத நம்ம பார்த்துட்டோம். அதனால கூட நம்ம கிட்னி ஆரோக்கியமா பாத்துக்கலாங்க. இந்த நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்ம சிறுநீரக பகுதியில் ஏற்படுற கற்கள், அதாவது கிட்னி ஸ்டோனை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், வராமலேயே நம்ம தடுத்துக்கலாம். நாலாவது, இதுல இருக்க விட்டமின் சி நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றுதுன்னு சொல்லியிருக்கேன். கழிவுகளை வெளியேற்ற மூலியமா கூட நம்ம கிட்னியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாங்க. ஃபைனலா இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரெஸ் ஹார்மோனால ஏற்பட்ட ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கிட்னியை நம்ம ஆரோக்கியமா பாத்துக்கலாங்க. இந்த நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்றது மூலியமா நம்ம கிட்னியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது தூக்கங்க. நம்மளுக்கு நல்ல தூக்கம் வரணும்னா நம்ம ரத்தத்துல இருக்க கழிவு பொருட்கள்லாம் வெளியேறணும். இதுல இருக்க விட்டமின் சி நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றறதுனால நம்ம கண்டிப்பா நல்ல தூக்கம் கிடைக்குங்க. அடுத்ததான் நம்ம தூக்கம் கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுங்க. இந்த நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்றதுனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்றதுனால நம்மளுக்கு நல்ல தூக்கம் கண்டிப்பா கிடைக்குங்க. மூணாவது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா செரிமான குறைபாடு, அதாவது செரிமான கோளாறு, டைஜஷன் ப்ராப்ளம். இந்த டைஜஷனை சரி பண்றது மூலமா கூட நம்மளுக்கு தூக்கத்தை சரி பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஹெல்த்தி டைஜஷன் உருவாகுதுங்க. அது இல்லாம இந்த நெல்லிக்காயில விட்டமின்ஸ், மினரல், பி விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு நல்ல தூக்கத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குதுங்க. முக்கியமா நம்ம மூளையில இருக்க செல்கள் தொடர்ந்து புத்துணர்ச்சியா ஆரோக்கியமா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான தூக்கம் ஈஸியா கிடைக்குது. இந்த மூளையில இருக்க செல்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருக்கு. அடுத்ததான் பார்க்க போறது கேன்சருங்க. கேன்சரை பொறுத்த வரைக்கும் வராம தடுக்கலாம், இல்ல வந்ததை கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனா குணப்படுத்த முடியாதுங்க. இந்த கேன்சர் செல்களை வளரவிடாம தடுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காயில இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி போன்ற ப்ராப்பர்ட்டிகளும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. குறிப்பா சுகர் பேஷண்ட்டுக்குலாம் வர சில விதமான கேன்சர்களை தடுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குதுங்க. இந்த நெல்லிக்காயில இருக்க செல்லுலோஸ் என்ற ஃபைபர் குடல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் வராம தடுக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. ஃபைனலா இந்த நெல்லிக்காயில இருக்கிற விட்டமின் சி சப்போர்ட் நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்குது. நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் ஸ்ட்ராங்கா இருந்தாவே சில வகையான கேன்சர் செல்கள் உருவாம நம்மளால ஈஸியா தடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் இந்தியாவில ஏதோ ஒரு மூலையில இருக்க ஒரு அனிமே பேஷன் இந்த வீடியோ பார்த்து அதுல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். விஷன் பாசிபிள்.